100% காணாமல் போய்விடும். ரொம்ப விஞ்ஞானபூர்வமான விஷயம், அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். மரபணு திறனின் எழுச்சிக்கு நாம் ஒத்துப்போகாமல் நம்முடைய அறிவின் எழுச்சிக்கு ஒத்துப்போய் அந்த இரண்டுக்கும் சரியாக நாம் கோரிலேட் பண்ண தெரியாமல் இருக்கும்போது தான் மன அழுத்தம் வருகிறது. மன அழுத்தம் என்பது என்ன? ஒரு விஷயத்தை செய்யும்போது அது தென்றல் மாதிரி அந்த விஷயம் நடந்தால் அது மன அழுத்தம் இல்லை. எந்த விஷயம் செய்தாலும் சரி, செய்கின்ற ஒன்று என்று வைத்துக்கொள்வோம். சாதாரண ஒரு நடக்கும் போதிலிருந்து, படுக்கும் போதிலிருந்து, பேசும் போதிலிருந்து, சிரிக்கும் போதிலிருந்து, செயல்படும் ஒவ்வொன்றுமே மன அழுத்தத்திலிருந்து அல்லது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே ஒழிய நமக்கு வரத்தான் செய்கிறது. அப்போ வரும்போது என்ன செய்யலாம்? நாம் அதை இனம் கண்டு விட்டோமானால் இந்த எழுச்சி எங்கிருந்து வருகிறது, இந்த கோபம் எங்கிருந்து வருகிறது, இந்த வீரம் எங்கிருந்து வருகிறது, இந்த இடத்துல நாம் ஏன் நிற்க முடியவில்லை? அங்கே தான் அந்த எதிர்மறை மரபணுவையும் நேர்மறை மரபணுவையும் மறுபடியும் இனம் காண வேண்டும். இந்த எதிர்மறை மரபணு என்பது என்னவென்றால், நம்முடைய உடலியல் ரீதியாக பாதிப்பது மட்டும்தான் எதிர்மறை மரபணு. நம்முடைய கலாச்சார ரீதியாக முரண்படுவதல்ல, நம்முடைய உடலியல் ரீதியாக பாதிக்கும். நன்றாக தெரியும், உடலியல் ரீதியாக அந்த பாதிப்பு வராமல் இந்த உடலியலை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை என்றால் நெகட்டிவ் எண்ணங்கள் என்று குறித்து கொண்டிருக்க இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். அந்த தனி மனிதனுடைய உடலியல் ரீதியான அங்கே தான் அவருக்கு அங்கே நேர்மறை எதிர்மறை வருகிறது. அப்பொழுது நாம் என்ன தெளிவாக இருக்க வேண்டுமென்றால், முதலிலே மரபணு திறனின் எழுச்சியை இனங்காணுவதோடு அந்த மரபணு திறனில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட எதிர்மறைகளை இனம் கண்டு, அந்த இனங்காணும் போது அந்த தனி மனிதன் மட்டும் இனங்கண்டு, அங்கேதான் நீங்கள் உங்களுடைய உண்மையான உங்களுடைய போக்கை கண்டுபிடிக்க முடியும். இதுவரை நீங்கள் இந்த உலகியலில் நீங்கள் யார் என்பதனுடைய போக்கையும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அடையும் நிலையும் இருக்கும். ஆனால் யூஜிகே அவர்கள் சொல்லுவது இன்னும் அதிகமாக போகிறது. சில இடங்களிலே உடைத்து எரிந்து விடுகிறார். என்ன எரிந்து விடுகிறார் என்றால், நீ வாழ்க்கையை எப்படி நீ குறிக்கலாம் என்று கூறுகிறார். உனக்கு நீ என்ன நினைக்கிறாய்? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் அவன் எங்கே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவன் எங்கே இருந்தாலும் சரி, மேற்கில் அல்லது கிழக்கில் இருந்தாலும் சரி, கம்யூனிச நாடுகளில் இருந்தாலும் சரி, இலக்கு அச்சர பிசகாமல் அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கிறது. எல்லா மனிதனுக்குரிய இலக்கு ஒரே மாதிரி இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கூறுகிறானா, வேதனை என்பது அறவே இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கணம் கூட கவலை என்பதே இருக்கக்கூடாது. ஒன்றை விட்டுவிட்டு இன்னொன்றை அடைவது என்ற முடியவே முடியாத இலக்கை எட்டுவதற்காக, முதல்ல சொன்னது பூரா காமனாக சொல்லிட்டு வர்றாரு, கடைசியில் இறுதியாக பஞ்ச் பண்ணுறார் பாருங்க. கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியை அடைவது என்ற முடியவே முடியாத இலக்கை எட்டுவதற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். கடுமையாக முயன்று பாடுபட்டு வருகிறான். இப்போ இந்த இடத்துல தான் யூஜிகேனுடைய சுயமான விஷயம் வருகிறது. என்ன சொல்லிட்டார் பாருங்க, எல்லா மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். எவனுமே துன்பப்படணும் அப்படின்னு விரும்புறதில்லை. ஆனால் எல்லா மனிதனும் மகிழ்ச்சியாகவே தொடர்ந்து இருக்க முடியாது என்பதையும் மறந்து விடுகிறான் அப்படி சொல்கிறார். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பதையே, மகிழ்ச்சியான ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு விரும்புவதே இல்லை. கோடீஸ்வரனாக விரும்புகிறான். அவன் சொல்கிறார், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, குபேரனாக, லட்சாதிபதியாக எல்லாம் விரும்புகிறான்.
இலக்கு இப்படித்தான் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு விரும்புவதே இல்லை என்று கூறுகிறார். இப்போ முதல்ல சொன்னது மரபணு திறன் வழியான விஷயம். இரண்டாவது, அவன் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய ஒரு ட்ரெமெண்டஸ் மெக்கானிசம் உள்ள ஒரு மனிதன் என்று கூறுகிறார். யார்? மனிதன். இவனுடைய உடம்பை பற்றி அழகாக சொல்லுவார். பாடி ஃபங்க்ஷன்ஸ் as it is என்று கூறுகிறார். நீங்கள் இந்த உடம்பை நீங்கள் ஏதாச்சும் அதை மட்டும் கொஞ்சம் அலசாமல் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உடம்பு இது. ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். இதெல்லாம் நாம் சிந்திக்காத விஷயங்களாக இருக்கும். இந்த உடம்பு ஒன்றும் எந்த நேரமும் நம்மளை மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கிற ஒரு நிலை. அதை நாம் எப்படியெல்லாம் சேச்சுரேட் பண்ணுறோம்னு அவர் சொல்லலை. பட் அவர் சொல்லக்கூடிய விஷயம், அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதன் மறுபடியும் அதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள மறுக்கிறான். ஆனால் அவனுடைய இலக்கு பல லட்சங்களை பல கோடிகளை எண்ணுகிறான். இப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷனும், இது நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்களேன். இந்த பெருவெடிப்பிற்கு பிறகு, இந்த உலகம் சிதறிய பிறகு, இந்த உலகம் முழுவதுமாக உடைந்து அப்படியே மறுபடியும் சேர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எவ்வளவு ஒரு பர்ஃபெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று நினைத்து பாருங்களேன். கண்ணை இங்கு தான் இருக்க வேண்டும், கண்கள், காதுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், காதிற்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பின் நிலைகளை பாருங்கள், மூளையின் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ட்ரெமெண்டஸ் மெக்கானிசம் என்று கூறுகிறார். இது எப்போவுமே மகிழ்ச்சியைத்தான் தெரியுது. அதுதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாடி எப்போவுமே தான் வாழ்கிறேன் என்று நினைக்காமலே வாழ்கின்றது. பாடி டசன்ட் நோ தட் பாடி இஸ் அலைவ். அதாவது பாடி நான் நன்றாக வாழ்கிறேன் என்று சொல்லாமலே வாழ்கிறது. நமக்கு சொல்கிறோம், உடம்பை நன்றாக கவனித்துக்கொள், ஹெல்த் இஸ் வெல்த் என்று கூறுகிறோமே. அது அவர் எப்படி சொல்கிறாரு? இந்த இயக்கம் இயங்குகிறது நமக்கு முன்னாலே, நம்மோடே. இதை உணருங்கள். 24 hours நம்மளோட இயங்கிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இந்த இயக்கம், எந்த இயக்கம்? இந்த பாடியினுடைய அந்த பாடியினுடைய இயக்கமே நமக்கு 24 மணி நேரமும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இன்னொரு இடத்துல அழகாக சொல்கிறாரு, உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றிற்கு மேல் எப்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நாம் மாட்டிக்கிறோம். அந்த உணவு, உடை, இருப்பிடம் பெறுவதற்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை சக்திகளும், வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் நம்மோடே இருக்கிறது. இதை எந்த மனிதன் சிந்திக்கிறான் என்பது தான் இப்போ யூஜிகே நமக்கு சொல்ல வர்றார். யூஜிகே சில விஷயங்களை வேகமாக சொல்லும்போது நம்மோடு அவர் ரொம்ப வேகமாக பேச மாட்டார். ஆனால் அதே நேரத்துக்கு அவர் சொல்லக்கூடிய ஆழமான விஷயம் நம்மளை அப்படியே தொலைச்சி அப்படியே உள்ளே அப்படியே தொலைச்சிக்கிட்டே இருக்கும். நினச்சி பாருங்களேன், நீ சந்தோஷமாக இருக்கணுன்ற வேர்டு யூஸ் பண்ணுறியே, மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற வேர்டு யூஸ் பண்ணுறியே, உனக்கு வரக்கூடிய துன்பம் பூரா தான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற கான்செப்டை ஒருத்தனும் ஏற்றிருக்க முடியுதான்னு பாருங்கள். 24 மணி நேரமும் துன்பம் உனக்கு இருக்குன்னா அப்போ தான் அந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது இந்த உடம்போடு உணர்வுகளோடு 24 மணி நேரம் இருந்து கொண்டே இருக்கிறத நாம் அதை சேச்சுரேட் பண்ணிட்டோம், அல்லது ஸ்பாயில் பண்ணிட்டோம், அல்லது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோமே ஒழிய அது எந்த விஷயத்திலும் நம்மை விட்டு போய்விடவில்லை என்று கூறுகிறார். யூஜிகே அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரை முயற்சி பண்ணாத பல ஆயிரம் விஷயங்களை சொல்லுகிறார். ஒரு கேள்வி கேட்கிறார்கள் யூஜிகே அவர்களை, வாட் இஸ்